எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நான் நல்லா இருக்கேன். நீங்கள் எல்லோரும் நல்லா இருக்கீங்களா? எல்லோரும் நல்லா இருக்கணும்னு ஆண்டவன்கிட்ட வேண்டிக்கிறேன். ஸோ தமிழ்லைன் பார்த்தாலே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஃபேமிலி விசிட் விசா அதுக்கு என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் வேணும் அப்படின்னு கேட்டிருக்கிறது. ஸோ அதேமாரி கேம்கா மெடிக்கலில் சரியான முறைகேடு. அதுக்கப்புறம் பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னா நேற்று நைட்டு நல்ல மழை. ஸோ இந்த வீடியோ ஃபுல்லாக பார்த்தா தான் தெரியும் இன்னும் என்னென்ன நியூஸ் இருக்குன்னு சொல்லிட்டு வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ ஃபஸ்ட் நியூஸே அதுதாங்க. இந்த நம்ம குவைத்துக்கு வரணும் அப்படின்னாலே மற்ற கண்ட்ரியில் வந்து ஏதாவது 1-2 பிளேஸில் தான் வந்து கேம்கா பண்ணுங்க அப்படின்னு சொல்லுவாங்க. நம்ம குவைத்துக்கு வரணும் அப்படின்னாலே கம்பல்சரி கேம்கா தான். கேம்கா அப்படின்னாலே கொஞ்சம் பயந்துட்டு தான் போவோம். ஐயோ எப்போ ஃபெயில் ஆக்குவாங்க, என்ன பண்ணுவாங்கன்ட்டு. ஃபெயில் ஆக்கிட்டாங்கன்னா திரும்பி ஒரு 1 வீக் வந்து திரும்பி ப்ராசஸ் பண்ணணும். ஒரு மெடிக்கலுக்கே 8500 10,000 கிட்ட வருது. இதை ஃபெயில் ஆக்கிட்டாங்க அப்படின்னா அந்த டேப்லெட்ஸ்லாம் போட்டு திரும்பியும் வந்து ஒரு 1 or 2 வீக்ஸ் கழித்து திரும்பி எல்லா ப்ராசஸையும் எடுத்து பண்ணுறதுக்குள்ளே போதும்னு ஆகிடும். ஸோ அதில் வந்து சில தனியார் ஹாஸ்பிட்டல் என்ன பண்ணுறாங்க, ப்ரைவேட் ஹாஸ்பிட்டல் என்ன பண்ணுறாங்கன்னா, நீங்கள் ஃபஸ்ட்டு சும்மா ஒரு டெம்பரவரி இது எடுத்துகிட்டு போய் பாருங்கள், அதுக்கப்புறம் உங்களுக்கு அங்கே சக்ஸஸ் ஆகிடும் அப்படிங்கிற மாரி அவங்க ஒரு தனியாக பணம் பிடுங்குறாங்க. ஸோ இதெல்லாம் இந்த முறைகேடெல்லாம் தடுக்கிறதுக்கு நேற்று ஒரு 2 டேஸ்க்கு முன்னாடி வந்து குவைத் தமிழ் மக்கள் சேவை மன்றம் வந்து திருச்சியில் வந்து இது கலெக்டரை பார்த்து மனு கொடுத்துட்டு வந்திருக்காங்க. ஸோ அது நல்லபடியாக முடியணும்னு சொல்லிட்டு வேண்டிப்போம். ஏன்னா இது நல்லபடியாக முடிஞ்சால் தான் குவைத்துக்கு அடுத்தடுத்த வரவங்களுக்கு கேம்கா அந்த மாதிரி முறைகேடு இல்லாமல் கொஞ்சம் நல்லா நடக்கும். ஏன்னா சில பேர் சொல்லுவாங்க, இங்கே போனீங்கன்னா உங்களுக்கு சீக்கிரமாக முடிஞ்சிடும், ஈஸியாக கொடுத்துருவாங்க, காசு கம்மி அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இதை நம்பி எதுலேயுமே போகாதீங்க. கேம்காவை பொறுத்த வரைக்கும் அவங்க முடிவு பண்ணிட்டாங்கன்னா முடிவு பண்ணது தான். ஸோ அதனால் நீங்கள் கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருந்துங்க. நெக்ஸ்ட்டு வந்து ஃபேமிலி விசிட் விசாவை பற்றி கேட்டிருந்தீங்க. ஸோ 3 மந்த் விசா உங்கள் ஒய்ஃப் அண்டு பேபிஸை கூப்பிட்டு வரணும்னா அதுக்கு என்னென்ன ப்ராசஸ்ன்னு சொல்லிடுறேன். விசிட்டரோட பாஸ்போர்ட்டு 6 மந்த்து அதாவது எக்ஸ்பிரி ஆகாமல் இருக்கணும். ஸோ அடுத்து ஸ்பான்சரோட சிவில் ஐடி கன்ஃபார்மு. அதேமாரி ஸ்பான்சரோட சேல்ரி இது கேட்குறாங்க. ஸோ அது ஒரு பிரிண்ட் அவுட்டாக எடுத்து போய்க்கோங்க. அடுத்து வந்து கம்பல்சரி பேபியோட பர்த் சர்டிஃபிகேட்டும் உங்களோட மேரேஜ் சர்டிஃபிகேட்டும் கம்பல்சரி. அடுத்து அப்படின்னா 2 பேரோட பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ பேக் சைடு வந்து ஒயிட் கலர் இருக்கணும், அந்தமாரி இருக்கணும். ஸோ இதெல்லாம் தான் வந்து ஃபேமிலி விசிட் விசாவுக்கான டாக்குமெண்டேஷன். ஸோ இது ஒரு மட்டும் இல்லை, எனக்கு ஒரு டவுட் இருக்குது. நீங்கள் அது வேணுங்கிறவங்க அங்கே நீங்கள் டாக்குமெண்டேஷன் கொடுக்குற இடத்துல கொஞ்சம் தெரிஞ்சுக்கோங்க. ஸோ ரிட்டன் ஃப்ளைட் டிக்கெட் போடணுமான்னு கேட்டுக்கோங்க. ஸோ இதில் போட்டிருக்கிறது வந்து ரிட்டன் ஃப்ளைட் டிக்கெட் போடணும் அப்படின்ட்டு. இப்போ ரீசெண்டாக வந்தவங்க யாரும் ரிட்டன் ஃப்ளைட் டிக்கெட் போடலை, வந்ததுக்கப்புறம் தான் போட்டாங்க. ஸோ அதை மட்டும் என்னங்கிறத கிளியர் பண்ணிக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட்டு ஒன் பார்ப்போமா. குவைத்தோட பாப்புலேஷன் 2025 எண்டில் 5.237 மில்லியனுங்க. அதில் ஃபஸ்ட்டு வந்திருக்கதே நம்ம இந்தியா தாங்க. 1.5 மில்லியன் இந்தியன்ஸ் இருக்காங்கங்க. அதே